மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? குட் மார்னிங் சாமி. குட் மார்னிங். சமையல் பண்ணணும். தக்காளி பழம் இல்லையா? சரி தக்காளி பழம் வாங்க போகலான்னு பார்த்து இந்த பக்கம் கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி அதுங்களை பூ பிடிக்கலாம், பறிச்சுக்கலாம். பூ பறித்து சாமிக்கு வச்சுட்டு அங்கே போகிறாங்க. எவ்வளோ பூ உண்டு, செம்ம பூ கொடுத்துருக்காரு. அது போய் பறிச்சுட்டு வரலாமா? அது எவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் மொதல் அதை வச்சுருந்தோம். நல்லா அது போய் பறிச்சுட்டு வரவா? போய் பார்த்துட்டு வா. இல்லை நான் போய் பறிச்சுட்டு வரேன். எத்தனை பூ பிடிக்கிறது? பறிச்சாச்சுமா? இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. போக வேண்டியா? நமக்கு நேரத்தே வந்து இன்னைக்கு சனிக்கிழமையா? சரி சாமிக்கு இப்படி கொண்டு போ. நான் போய் தக்காளி பழம் வாங்கிட்டு கருவேப்பிலை மல்லித்தலை பால் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? வா. வந்துட்டியா? வந்துட்டேன். இன்னும் புதுக்கேனெலாம் கொடுத்துருக்காங்க. புதுக்கேன் இந்த தடவை வந்து புதுக்கேனா போட்டேன். நம்மளுக்கு வந்து புதுக்கேனா எல்லாம் போட்டு பாட்டை ஆஃப் பண்ணி விட்டேன். சரி பாட்டு பெருமாள் பாட்டு போட்டுட்டு இருந்தேன். பெருமாளே இந்த பெருமாளே அப்படின்னு. லைட் போடாமல் இருக்கீங்க? ஆமாம்மா, எல்லா வேலையும் பார்த்துட்டேன் பாப்பா. என்னம்மா பூரி செய்ய? இன்னைக்கு பூரி கேட்டாங்கல்ல, பூரி மசாலா. தக்காளி பழம் இல்லை, பால் இல்லை. தக்காளி பழம் வாங்கிட்டு வந்துட்டேன். தக்காளி பழம் வந்து நல்ல பெரிய பெரிய பழம், 26 ரூபா கிலோ. சூப்பராக இருக்கா? சரி தக்காளி பழம் இல்லாமல் தக்காளி பழம் வாங்க போயிட்டேன். இன்றைக்கி வந்து என்னென்ன செய்ய போகிறோம்னு தெரியுமா? கருவேப்பிலை மல்லித்தலை வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து பூரிக்கு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். சோயா பீன்ஸ் ஊற வச்சுருக்கிறேன். இது சோயா பீன்ஸ் கிரேவிக்கு வெங்காயம், இது பூரி மசாலாவுக்கு வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே துருவி வச்சுருக்கேன். இங்கே வந்து சாப்பாடு ஒரே ஒரு டம்ளர் மட்டும் மதியத்துக்கு அப்பாவுக்கு கொடுத்து விட. நம்ம வேணால் மதியம் சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு லீவு, அண்ணனுக்கு காலேஜ் இருக்குது. அதனால் டகடகாந்து உருளைக்கிழங்கு சொல்லவே இல்லை. உருளைக்கிழங்கு மட்டும் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு வந்து மசாலா பண்ணுறதுக்கு பூரி மசாலா. அதாவது பூரிக்கு வந்து பூரி மசாலா சூப்பராக இருக்கும். சரி அப்போ ஒன்று ஆரம்பிச்சிடலாமா? இப்போ வந்து நம்ம மாவு பிணைஞ்சிடலாம். ஓகேவா? மாவு பிணைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாச்சி. இந்த சேரீ எங்கம்மா வாங்கினேன்? பாட்டியோட சேலை பாப்பா. நல்லா இருக்கே. எனக்கு இது காலையில் கட்டவுமே நிஜமா எனக்கு பாட்டியோட ஞாபகம் வந்துருச்சு. அப்படியா? ஆமாம். பாட்டி நிறைய சேலை வந்து இங்கே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் நிறைய சேலை போட்டு போயிடுவாங்களா. காலையில் இந்த எப்பயுமே கட்ட மாட்டேன் பாட்டி சேலையை. சரி இன்னைக்கு நம்ம புது சேலை, அது அம்மா பாட்டிக்கு நான் எடுத்து கொடுத்தது. பாட்டிங்க வந்து ஒரே ஒரு டைம் கட்டிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே சரி இது பார்த்துட்டு நம்மளே கட்டுவோம் அப்படின்னு அம்மா ஞாபகம் காலையில் பாட்டி ஞாபகம். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாட்டி சேலை வந்து நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பட்டு சேலை தான் எங்கள் அம்மா வந்து கட்டவே மாட்டாங்க. கட்ட மாட்டேன். எனக்கு அது ஞாபகமாக வரும். எனக்கு என்ன எங்கள் அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்குமா. அம்மா அப்பா இல்லாதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் கட்ட மாட்டேன். இன்னைக்கு கட்டிட்டேன் எங்கள் அம்மா சேலையை. சரி இப்படி இன்னைக்கு கோயிலுக்கு போகலாம். ஜாக்கெட் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? பூ பூட்ட மாதிரி செம்ம சூப்பர். அதே மாதிரி பாப்பா நிறைய சப்ஸ்கிரைபருங்க உன்னுடைய பேச்சு, உன்னுடைய வெகுளித்தனமான பேச்சு எல்லாமே சூப்பராக இருக்குன்றாங்க. எங்கள் பாப்பா வந்து பேசவே செய்யாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து முதல்லாம் பேசவே செய்யாது. மிஸ்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு என்கிட்ட புகார் சொல்லுவாங்க. எப்படி பாப்பா சொல்லுவாங்க? தெரியாதா? உடனே சொல்லுவாங்க மிஸ்ஸுங்கெல்லாம். என்ன சொல்லுவாங்க? யோக பிரியா பேச மாட்டேதுங்க, நல்லா பேச சொல்லுங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பிரியா நல்லா பேசுது. அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் டெய்லி கமெண்ட்ல தம்பி நல்லா இருக்காங்களா, ஹரிஷ் தம்பி நல்லா இருக்காரா, யோகா அம்மா நல்லா இருக்காங்களா, அம்மா நீங்க பத்திரமா இருங்க, மழையெல்லாம் சேஃபா இருங்க, பாப்பா வீடியோ எடுக்காதீங்கடா மழையில்னு ரொம்ப நிக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி தாங்க. நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா இது வந்து நம்ம யோகாஸ் கோதுமை மாவு நம்மளே வந்து கோதுமை வாங்கி சுத்தம் பண்ணி அரைச்சி வச்சிருக்குது. வேணா ஆர்டர் போட்டுக்கோங்க. கோதுமை மாவு நம்மகிட்ட இருக்கு. நாளைக்கு எந்த கோயிலுக்குமா போகலாம்? இன்னைக்கு வந்து சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு. சரி அப்படியே எங்கேயாச்சும் சுற்றிட்டு வரலாமா? பார்க்கலாம். சரி நம்ம மாவு வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் பூரிக்கு வந்து கெட்டியா பண்ணீங்க. நான் எதுவுமே சேர்க்கலாங்க. உப்பு மாவு மட்டும்தான். நம்ம மாவு எவ்வளோ பொசுன்னு வருங்க. இது நானே என்னம்மா உனக்கு அப்பா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாருமா, நான் எடுத்துட்டு வரேன்.
எனக்குல தாங்க அது மாமா சொல்லக்கூடாது, நான் உனக்கு தான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். சரி பார்க்கலாம். நான் மாவு பிணைஞ்சிட்டு வாங்குறேன், நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வருவீங்கன்னு பார்க்கலாம். தங்க இன்னும் பூரிக்கு மாவு பண்ண பிணைஞ்சாச்சு சாமி. ஏம்மா இப்படி பண்ற? உடையாதா? உடையாது. அப்பத்தையும் பூரி வீரத்தனமா? வீரமா? வீரத்தனம் கட்டுற. ஏன் வீரத்தனத்தவா? அம்மாவுக்குலாம் அவ்வளோ வீரம் இல்லை சாமி. அம்மா ஏதோ சரி. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்திரிச்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப தூக்கமா வருது. எங்கள் அம்மா வந்து விசும்பிக்கிட்டே இருக்காங்க, நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து மாவு பிணைஞ்சாச்சா? அப்புறம் ஒரே பிரியா அப்படி கத்துறாங்களா எங்கள் அம்மா. சாப்பாடு பார்த்து வச்சுருக்கோம், சாப்பாடு ஆகட்டும். அப்புறம் தான் எழுந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான். ஆமாம், ஒரு தடவை எந்திரிச்சிடணும், காலையில் எந்திரிச்சிடணும். பொம்பளை பிள்ளை இப்போ ஏன் உன்னை இப்படி வீடியோ சொல்லி உசுப்புற தெரியுமா? அடுத்த வருஷம் 10th. அப்போ சீக்கிரமாக எந்திரிச்சு படிக்கணும். நிறைய இருக்குது. பெண்கள் பொம்பளை பிள்ளைலாம் 5:30 மணிக்கு வரைக்கும் தான் தூங்கணும். அதுவே அதிகம். 5 மணி தான் உங்களுக்குலாம். 4:30 மணி 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடணுமா பெண்கள். வேலைக்கு போனாலும் சரி, நான் எப்பயுமே வேலைக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். வீட்டில் இருந்தாலும் நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். இப்போ மட்டும் என்ன வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறேன் அம்மா காலையிலேருந்து எனக்கு. அப்புறம் நான் வீடியோ எடுத்துட்டு கொஞ்ச நேரம் போய் தூங்கிடுவேன். இன்னைக்கு லீவுனால தூங்க விட மாட்டேன். இல்லை குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும்ல, 9 மணி 9:30 கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலாம். இல்லை இப்போ வீடியோ எடுத்துட்டு நீங்கள் போய் குளிக்கிறீங்க. ஐயோ தலையை அலசி விட்டுறேன். குளிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். அப்பா போகும்போது வண்டியில் போயிட்டோம்னு வச்சுக்கோ, அப்பா கோயிலில் இறக்கி விட்டுருவாங்க. இப்போ மாவு பிணைஞ்சாச்சு. மாவு ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம். பாலை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு காய்ச்சலாமா? ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வா. அம்மா கை கழுவுங்க, உங்களுக்கு ஒன்று சர்ப்ரைஸ் காட்டுறேன். அப்படியா? அம்மா எங்கே ஃப்ரிட்ஜு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், டபுள் டோர் எங்கள் ஃப்ரிட்ஜு. அப்போ ஃப்ரிட்ஜ் டோர்லாம் போட்டுருக்கோம். இதான் சும்மா கட்டலாம்மா. கையை கழுவியாச்சு நீங்கள் சொன்னது மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாலாம் பாத்திரமே விளக்கிட்டாங்க. நான் எப்பயுமே நைட்டு விளக்கு. எங்கள் அம்மாவுக்கு வந்து நீட்டாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ். ஏமா எல்லாம் உருட்டு பண்ணி போட்டுறேன். அப்போ மாவு வச்சிடலாம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் தெரியுமா? இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பண்ணணும். அப்போ வந்து உருளைக்கிழங்கு முதல் உரிச்சுக்கலாம். சரி, என்ன சர்ப்ரைஸு? இருமா உரிக்காதம்மா உரிக்காத. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது. இதுதாம்மா அது. நான் தான் பாப்பா அந்த பார்சல் வாங்கினேன். இல்லை அப்போ தெரியாது, ஆர்டர் பண்ண தெரியாது. இது வாங்கி வந்து முந்தா நாள் வந்துச்சா? நான் சொல்கிறது கேளு. நானும் இது என்னமோ அவங்க செல்ஃபோனுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி நம்ம வீடியோ எடுக்க ஆர்டர் பண்ணியிருப்பாரு சிம்பிளான்னு பார்த்தேன். குளிக்க பார்த்தேன் தண்ணியாக இருந்துச்சு. அப்புறம் இது என்னதுன்னு நானும் ஓப்பன் பண்ணல. சரி வரட்டும், அப்புறம் ரிட்டன் எதுவும் போடணும் அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து அவங்களே பிரித்து பார்க்கணும். நைட்டு பிரித்து பார்த்தாங்க. பார்க்க கூட இல்லை, நான் தான் பிரிக்கணும் அப்படின்னா பார்த்தா சென்ட் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எங்கள் 3 பேர்த்துக்கு 3 சென்ட்டு. ஆனால் வந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சென்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். 3 சென்ட்டு வந்து 216 ரூபா தான். ஆமாம், ஒரே நிமிஷம் அதை கழட்டு. இந்த மூடியை கழட்டும். பரவாயில்ல, ஒரே நிமிஷம் மூடியை கழட்டுமா? ஒரே நிமிஷம் மூடியை கழட்டு. காலேஜுக்கு நான் எங்களுக்குலாம் எனக்கெலாம் பிடிக்காது பாப்பா. நானும் அடிச்சுக்கிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுவாசம். நான் இங்கே காட்டு, இங்கே நரம்பு அடிக்கிறோம். போதும். சமையல் பண்ணும்போது வேண்டாம். நல்லா இருக்கா? நமக்கு சூப்பர். இப்போ அண்ணனுக்கு காலேஜுக்கு, நீங்கள் ஸ்கூலுக்குலாம் அடிச்சுட்டு போகக்கூடாது. நாங்கள் ஸ்கூலுக்குலாம் அடிச்சுட்டு போல. எத்தனை பேர் அடிச்சுட்டு வராங்கம்மா? சரி. ஓகே, இந்தாங்க நிறைய ஆர்டர் போட்டிருக்காரு, ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்குது. வெயிட் வாங்க நம்ம சமையல் வேலையை டக்குன்னு பார்த்துருவோமா? என்னது மாதிரி? இது வந்து பையன் பண்ணினது. நைட்டு வந்து ப்ரெட்டு வச்சு அல்வா ப்ரெட் அல்வா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரெட் அல்வா. நைட் அம்மா உங்களுக்கு ஒன்று செஞ்சு தரேன் அப்படின்ட்டு பையன் வந்து செஞ்சு கொடுத்தா. சூப்பர், நல்ல வாசம் வேறு. இப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கட்டா? காலையிலே இனிப்பா? நாட் அலவுட். செம்ம சூப்பர். அடாடா, என்னதான் நாளைக்கு வச்சுட்டாங்க? நெய். அவனுக்கு நெய் நிறையா பிடிக்காது, இருந்தாலும் நெய் நிறையா ஊற்று. சரி வச்சுருங்க, அப்புறமேல சாப்பிட்டுக்கோங்க. சரி வாங்க டக்குன்னு சமைக்கலாம். சரிம்மா. இப்போ என்னது மாதிரி? உருளைக்கிழங்கு. சரி உருளைக்கிழங்கு உரிச்சு பார்க்கலாம். நான் அதை கட் பண்ணுவேன்.
என்னம்மா உரிச்சிட்டிங்களா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு தக்காளி மட்டும் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாமா? தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோம்னா டக்கு டக்கு டக்கு. வெங்காயம் அரைச்சிட்டேன். வெங்காயம்லாம் காலையிலே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு வெளியில போய் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். காலையில அந்த நாய்ங்கெல்லாம் சண்டை போடுறது, அப்புறம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மோடமாவே இருக்கு மழை பெய்யுறதுக்கு. அதனால சரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அம்மா பட்டாசுலாம் வாங்கினீங்களா? பட்டாசு அப்பா ஆர்டர் போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். வந்துடும். ஏன்னா போன வருஷம் வாங்கினது கொஞ்சம் இருக்குது. அப்புறம் அத்தை கொஞ்சம் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அத்தை வந்து எங்கள் அத்தை வந்து நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அந்த அந்த இதில் வந்து வாங்கிட்டு வருவாங்க கடையில். சரி பார்க்கலாம். கொஞ்சம் அவங்கள வந்து பாத்திரம் ஏதோ உருந்துக்கிட்டே இருக்குது. அம்மா பாத்திரம் நிறைய பாத்திரம் பாப்பா. நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா ஒரு இதுலேயே அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து அங்கேயே வச்சுருக்கானுங்க. ஏம்மா அண்டா இருக்குது. ஆனால் பூரா கபோர்டு போடணும். அப்பாட்ட சொல்லியிருக்கிறேன். அப்பா கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் பேங்க் வேலை நிறைய இருக்குது நமக்கு, அதெல்லாம் பண்ணிட்டேன். அப்பா ஒவ்வொரு வேலையாக பார்ப்பாரு. அண்ணன் வேலை படிச்சுட்டு இருக்காங்க, அதனால சரி நான் தக்காளி பழம் அறுத்துட்டு சரி வாங்க தாளிச்சு விட்டுறலாம். சாப்பாடு விசில் வந்துருச்சா? அம்மா அருகாமனை அரைச்சி வச்சுட்டு சாப்பாடு வந்து இதோட 3 வந்துருச்சு. இன்னும் 1 வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியா? நீ எனக்கே சொல்லுவோம்மா. நான் மறந்துடுறதே ஒவ்வொரு நேரம். சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சாப்பாடு 4 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாமா? பூரி மசாலா. கொஞ்சம் ஆயில் ஊற்றிடலாம். அடுப்பை பற்ற வைக்காமே ஆயில் ஊற்றிடலாமா? ஊற்றிடலாமா? அடுப்பு பற்ற வைக்காம. ஓகே. இந்த பாத்திரத்தில் வந்து மசாலா, பூரி மசாலா. இன்னொரு கடாயில் வந்து கிரேவி, அதாவது சோயாபீன்ஸ் கிரேவி வேறு செய்யணும். கொஞ்சமாக எண்ணெய் ஆயில் ஊற்றியாச்சு. தக்காளி பழம், உருளைக்கிழங்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்கள் அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் காயும், கடுகு, கடலப்பருப்பு மசாலா. இது எப்பயுமே பூரிக்கு வந்து பூரி மசாலா தான் டேஸ்ட்டு. மசாலா எதுவுமே சேர்க்காம காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ வந்து எண்ணெய் காயும் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒன்றே மாதிரி பண்ண மாட்டேன். எப்படி வச்சுட்டு தாளிக்கிறது. அதே மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ யோகா பிரியா வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டுருக்காங்க. தங்கவனையை கொட்டாய் விடாத தயவு செய்து. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்ததுமே வந்து கடலப்பருப்பு சேர்த்துடலாம். கடலப்பருப்பு நல்லா கொஞ்சம் செவக்கட்டு. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம். ஏன் எங்கள் அம்மா நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா சொல்லு, அதையும் சொல்லிடு. இப்போ நல்லா சாமி கும்பிட நல்லா படிப்பேன். அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன். இப்போ இருங்க. இல்லை இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா. இப்போ வெங்காயம் வந்து இந்த மாதிரி மெலிசாக அறுத்துக்கிறணும். பச்சை மிளகா இதில் சேர்த்து விட்டுறலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ இஞ்சியும் பூண்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரிசி அண்ணா வந்துட்டாங்க. அண்ணா தம்பி மேலே பூச்செடிக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துருத்தாங்க. மழை வர்றது மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சமாக ஊற்றிட்டு வாங்க. நல்லா வதங்கட்டும். ஏமா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லு. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அந்த பேக்கரிக்கு போகலாமா? நான் காளான் வாங்கி தரீங்களா? அம்மா பப்ஸ் வாங்கி தரீங்களா? அம்மா இன்னும் புரட்டாசி முடியலையா? இன்னும் 1 வாரம் இருக்குது. அடுத்த வாரம் சனிக்கிழமை ஐப்பசி 1. அடுத்த வாரம் சனிக்கிழமை. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஐப்பசி 5 பிறந்த நாள், ஐப்பசி 8 வெட்டிங் டே, ஆனிவர்சரி. கரெக்டாம்மா? கரெக்டு. என்ன செய்வீங்க அம்மாவுக்கு? நான் வந்து நானும் ஹரிசும் நானும் என்ன பண்ணுவேன்னா உனக்காக சர்ப்ரைஸ். அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இப்போலாம். ஒன்றுமே இருக்காது. அவனு நானும் காசு அவன்ட்டு இருக்கும், என்கிட்டையும் இருக்கும். சரி, அதை சேர்த்து வச்சு உங்கள் 2 பேர்த்துக்கு ஏதாச்சும் வாங்கலான்னு இருக்கும். சரி, இப்போ நல்லா வதக்கிடுச்சா? இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து விட்டுலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி பழம் வந்து சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் உன் பிறந்த நாளைக்கு வேணால் நான் நல்லா செய்வேன். அதெல்லாம் வேண்டாம் பாப்பா, கல்யாணம்னாலும் நல்லா கொண்டாடிக்கிறேன், அவ்வளோதான். உன் பிறந்த நாளைக்கு நான் கொண்டாடணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா உனக்கு எத்தனை வயசுமா? எனக்கு வந்து 38 முடிஞ்சு 39 ஆக போகுது. அப்படியா? மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்காங்க. ஐயோ,
இனிமேலும் ஓவராக பேசாதப்பா. சின்ன பிள்ளை பெரிய பையன் காலேஜ் படிக்கிறான், பாப்பா 9th படிக்குது. என்னை பார்த்தா ஏதாவது சின்ன பிள்ளை மாதிரி சொல்லுவாங்க. என் பாப்பா கலாய்க்கிற வீடியோ எடுக்க சொல்லி அம்மாவை ரொம்ப கலாய்ச்சிட. நான் எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுது நீ பேசுறத பார்த்துட்டு. அந்த ஊறுகாய் என்னைய பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டா நீ அப்பாவையும் சொல்லுவேன். இல்லை உனக்கு தான் பிடிக்கும். அம்மா இங்கே பாரு ஊறுகாட்டப்பா. ஊறுகாட்டப்பா எப்பயுமே வீட்டில் இருக்கணும். சாப்பிட்றோமா சாப்பிடலே ஒன்று வாங்கி வச்சுக்கிறது. 2 ஊறுகாட்டப்பா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் யாரும் அப்பத்தையும் கிடைக்குமா? நாங்கள் வந்து டிமார்ட்டில் போய் வாங்கணும். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் நீ சொன்னில்ல டிமார்ட் வர அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். டிமார்ட்டுடைய அருள் கிடைக்காது, வேறொருடைய அருள் கிடைக்கும். டிமார்ட்டுக்கு போனால் உங்கள் அப்பா சொன்னது மாதிரி செலவுதே வைக்கிறீங்க அப்படிம்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லிட்டே இருப்பேன் டிமார்ட்டுக்கு போனால். எனக்கு வந்து ஒரு சாக்கோஸ் மட்டும் இருந்தால் போதும் சார். அப்புறம் நபாட்டி அது மட்டும் இருந்தால் போதும். நான் வாட்டுக்கு சாப்பிட்டு இருப்பேன். ஏம்மா இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து தீபாவளிக்கு பர்ச்சேஸ் போவோம். அப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு வந்து சேலையெல்லாம் இருக்குது. அதனால் வந்து என்னம்மா சைஸ்னா அப்படி நக்கி பார்க்குற விட்டுட்டு டேஸ்ட் பார்த்தா எப்படி நல்லா விட்டு நக்கி பார்க்குற சைஸ் நம்மள நக்கி பார்க்குற. சூப்பர் சூப்பர். வேறு எதுவும் மசாலா சேர்க்க போகிறத விட இது இவ்வளோதான். நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சதை நம்ம பூரி மசாலா மாற்றிட்டு நம்ம வந்து சோயா பீன்ஸ் தாளிச்சு விட்டுலாம். இப்போயே வந்து கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்து விட்டோம்னா கொஞ்சம் நல்லா கொதிக்கும். கருவேப்பிலை முதல் சேர்த்துறோம். அப்புறம் இறக்குறப்ப மல்லித்தலை சேர்த்து விட்டுலாம். போதுமா? ஓகே. நல்லா கொதிக்கிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து பூரி மசாலா ரெடி. டக்குன்னு வேலையாயிரும் பூரி மசாலா வந்து. ஆனால் டேஸ்ட்டு சூப்பர். இதில் வந்து தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றினோம்னா அது ஒரு மாதிரி ஃப்ளேவராக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளேவர். இது வந்து நல்லா இருக்குது. பூரிக்கு வந்து நல்லா சூப்பராக உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி நானும் கார்த்தியாக்கா ஒரு வீடியோ எடுத்து போட்டோமே. அந்த வீடியோவில் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர் சூப்பர். நாங்கள் வந்து எப்பயுமே எங்கள் அம்மா போனால் வந்து வேலைக்கு போனால் வந்து எங்கள் அம்மா எங்கேயாச்சும் வேலைக்கு போனால் ஏதாச்சும் செஞ்சு வட்டுக்கிட்டே இருப்போம். வேலையெல்லாம் செய்வோம். நானும் எங்கள் அண்ணா இன்னும் பங்கு பாதி செய்வோம். அங்கே பார்த்தா அவனுக்கு ஒரு வேலைன்னா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருவான் எங்கள் அண்ணா. போட்டி போடுவேன். சரி இப்போ கொதிக்கிட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அம்மா உனக்கு ஒரு பாட்டு பட்டா? எங்கள் அப்பா கொஞ்சம் பியூட்டி, எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதே இப்போ ட்ரெண்டிங்காக போய் பின்னாடி தெரிய வேணா உன் நடைய கொஞ்சம் கெட்டு. நீ ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுமா? ஆனா என்ன பாட்டு படிக்க? சோக கதையா ஒரு பாட்டு பாடு. சோக பாட்டு படிக்கணும். திருப்பதி சோக பாட்டில் சாமி பாட்டு படிக்கணும். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அப்புறமா படிக்க மாட்டேன். நான் நல்லா பாட்டு படிப்பேன். பாடுமா மூசா பாடு ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக. படிக்கிறேன் அப்புறமேல. இப்போ படி. இப்போ பாரு பூரி மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாடுமா. சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் நம்ம பூரி சுடுறப்ப பாருங்க கொஞ்சம் கெட்டியாயிரும். மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம சோயா பீன்ஸ் கிரேவி பண்ணிடலாம். சரி பாடுமா. பாடுமா ப்ளீஸ். பண்ணிடலாம். திருப்பதி மலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா. புரியல. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மணவாழும் சீனிவாசா. அப்படி பிடிக்கணும். செம்மையா பாடுறியவா. ஆல் பெஸ்ட். தேங்க்யூ. அம்மா தாயே, என்னை நீ கலாய்க்கிறதுலாம் ரொம்ப போதும். நான் பாட்டுக்கு வீடியோ எடுப்பேன். என் பையன் பேசாதீங்கம்மான்னு ஓடிப்பேன். நீ என்னை ரொம்ப பேச வச்சு என்னை வீடியோவில் எல்லாம் இந்த அம்மா என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்க போகிறாங்க. இந்த அக்கா எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோயா பீன்ஸ் கிரேவிக்கு. என் பையன் பார்த்துட்டு இப்படின்ட்டு போகிறான். இப்படின்ட்டு என்னம்மா இந்த பிள்ளை, என்னம்மா இந்த பிள்ளை. எங்கள் அண்ணா அப்படிதான் சொல்லுவான். அப்புறம் நான் ஜீ தமிழில் பாட்டு பாடுறதெல்லாம் ரொம்ப பாடு. அதெல்லாம் ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடு. அதெல்லாம் ரொம்ப பாப்பேன்னு சொன்னேன். பாட்டு படிக்கிறேன்னு சொன்னேன். நான் சொல்லி கொடுக்கட்டா? பிக் பாஸ்லாம் உன்னை மாதிரி பார்க்க மாட்டேன். நான் சொல்லி கொடுக்கவா? நான் சாம்பார் சோறு செய்யவா, அம்மா நான் வெளியே போய் திங்கவா. அதுதான் உண்மையிலே. அம்மா நான் வெளியே போய் திங்கவா, நீ
செருப்படிக்கிறேன் நான் கேட்டேன்னா அம்மா நான் புளிசோறு திண்டாவா பீஸா பர்கர் எல்லாம் வச்சு வாங்கிட்டேன் நல்லா இருக்கும். சரி இப்போ எனக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஏன் இதுக்கெல்லாம் சோம்பு கொஞ்சமாக போட்டால் நான் கிரேவி நல்லா மணமாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா குடும்ப நான் தாட்டுறேன். எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா தான் சமைக்க விட மாட்டேங்கிறாங்க இல்லைங்க. சின்ன குழந்தைனால சமைக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஏமா எனக்கு சின்ன குழந்தைனால சமைக்க விட மாட்டேங்க. சின்ன குழந்தையா? சின்ன குழந்தை மாதிரியா பேசுற சாமி. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நீயே அரைச்சி வச்சிருவியாம்மா? ஆமாம் நானும் அரைச்சிடுவேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கடையில் வாங்க தேவையே இல்லைங்க அம்மா. நான் எப்பயுமே வாங்க மாட்டேன் கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன்னா கடையில் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த பாக்கெட் பேஸ்ட் வாங்க மாட்டேன், மாவு வாங்க மாட்டேன். அம்மையே இதெல்லாம் வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிறேன். எமர்ஜென்சினா கூட நான் மாவு வாங்கி தோசை ஊற்றணும். அதுக்கு வந்து கோதுமை மாவு இருந்தால் கோதுமை மாவு செஞ்சுக்கிறேன், ரவை செஞ்சுக்கிறேன், சாப்பாடே கூட வச்சுக்கிறேன். ஆனால் வந்து அம்மா வந்து போய் வாங்கிக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நிறைய திங்ஸுங்கெல்லாம் வாங்கணும், வாங்கி வைக்கணும் ஃப்ரிட்ஜில். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து எப்படின்னா எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் முடிஞ்சிச்சு, மாவு ஐட்டம் கொஞ்சம் முடிஞ்சிச்சு, பேக்கரி ஐட்டம்லாம் கொஞ்சம் முடிஞ்சு நிறையா வந்து ரெசிபி கேட்குறாங்க, அது வேறு போடணும். ஏம்மா எங்கள் அம்மா வந்து என்னம்மா எல்லாம் உழுந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரே அதிர்ச்சி. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணேன். அதில் கொஞ்சமாக வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா போட்டு இது கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ நல்லா வதங்கிட்டு பேஸ்ட் மாதிரி வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். என்னம்மா சொன்னேன்? சோயா பீன்ஸ் வந்து 2 பிச்சிடணும். ஆமா சுடுதண்ணியில் ஊற வைக்கிறோம்ல, அதெல்லாம் சாஃப்டாக ஊறி இருக்கும். பிச்சோடனே அப்படியே வந்துடும். அம்மா நைட் அப்பா கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தாரு. ஆமாம் கொஞ்சம் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா நான் காலையிலே சுடுதண்ணி குடிச்சிட்டேன் பாப்பா. அதனால் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அது இப்போ கேரட் ரெட் அல்வா தான் சாப்பிட மாட்டேன். உனக்கு வேணுமா? நான் சாப்பிடப்பேன். சாப்பிடல. சூப்பராக இருந்துச்சு. நேற்று எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தேன் கொய்யாப்பழம். ஏம்மா இவங்களை விட்டு தின்றியாம்மா? இவங்க என்ன சொல்லுவாங்க? காலையில் 7 மணி கூட ஆகலாம், 6:45 ஆகுது கொய்யாக்காய் தந்துட்டுருக்கோம். நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சாப்பிட்டுட்டு பேசுகிறேன். ஆமாம் பாப்பா குளிச்சுட்டு வந்த அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நான் கொடுப்பேன். பல்லு விளக்கிட்டு வந்தால் கூட எதுவும் கொடுக்க மாட்டேன். குளிச்சுட்டு வந்தால் டீ எல்லாமே நான் எப்பயுமே குளிச்சுட்டு 2 பேரும் எல்லாருமே குளிச்சா மட்டும்தான் எல்லாம் கொடுப்பேன், இல்லாட்டி கொடுக்க மாட்டேன். நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட பேச்சு வாங்கிட்டே இருப்போம். எங்கள் அம்மாட்ட வந்து நானும் எங்கள் அப்பா திட்டு வாங்கிக்கிட்டே இருப்போம். ஏம்மா மஞ்சத்தூள் ஆமாம் எதுவும் சொன்னேன். போய் பல் விளக்கணும், குளிக்கணும், அதுதான் மொதல் வேலை. நான் என்ன சொல்லி பல் விளக்கிட்டேன்ல, காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டெல்லாம் கலர் நல்லா இருக்கும். அதுக்கு நான் என்ன சொல்லி பல் விளக்கிட்டேன்மா. பல்லு விளக்குனாலுமே குளிச்சிடணும் பாப்பா. பாத்ரூமுக்கு போகிறோம், பல்லு விளக்குறோம், குளிச்சுட்டு வந்துடணும். இல்லைம்மா எனக்கு ரொம்ப வந்து முடையாக இருக்குது. முடையாக இருக்கக்கூடாது, பொங்கலுக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும், முடை இருக்கக்கூடாது. லீவு நாள்னா நல்லா தூங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிடணும். இப்போ வந்து நல்லா அந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கிறது இப்போ குத்தி குத்தி விட்டோம்னா நல்லா மசிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம சோயா பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மசாலா வாங்கினவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ரொம்ப நேற்று ஜமுனா ராணி அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரு மசாலா வாங்கி சாப்பிட்டு அதை ஆந்திரா பருப்பு பொடி போட்டு சாப்பாட்டில் சாப்பிட்டாங்களாம். செம்ம சூப்பர் அப்படின்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஒவ்வொருத்தவங்க சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து முறுக்கு மாவு கேட்டு வாங்கியிருந்தாங்க பிரவீனா. முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு வீடியோ எடுத்து முறுக்கு போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கு அம்மா அப்படின்னாங்க. அவங்க குட்டி குழந்தை ஒரு தம்பி குட்டி பையன் இருக்கு, அவங்க கூட பேசுகிறான் அந்த பையன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. கிளம்பிட்டியா? வந்து கிளம்பிட்டு அந்த சோயா பீன்ஸ் ரெடி ஆகட்டும். இப்போ நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக. அப்புறம் நம்ம சிக்கன் மசாலா சேர்க்கணும். அம்மா இதை பார்க்கும்போது சிக்கன் மாதிரியே இருக்கு. அப்படியா? இன்னும் 1 வாரம் தான் செஞ்சிடலாம். கடை பிடிக்க முடியல, என்னால். கடை பிடிக்கணும், அதுக்கு தான் இப்படி செஞ்சு தரேன். நீ பாருங்க, எங்கள் அம்மா வந்து என்னை வந்து சிக்கன் கூட சாப்பிட முடியல, எதுவுமே சாப்பிடக்கூடாது.
அண்ணனவே நான் ஸ்கூலில் உங்களை முட்டையே சாப்பிடக்கூடாதுன்றேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை அப்படி முட்டை சாப்பிட்டு வந்தால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தானே ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வரணும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் லைட்டாக, அவ்வளோதான் போதும். சிக்கன் மசாலா ஆமாம் போதும், அவ்வளோதான். வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துக்கலாம். வாங்கி போடுறியா? ஆமாம் ஆமாம், சும்மா இருக்கிறதுக்கு உரைக்க சொல்லலாம். உனக்காக வாங்கி விட்றேன்ல. ஹரீஸ், நேற்று புக்கெல்லாம் கொடுத்துட்டாங்களா? அம்மா உனக்கு ஒன்று செஞ்சு தரவா? என்னது? உனக்கு ஒன்று செஞ்சு தரேன், ப்ரெட்டில் வச்சு. ப்ரெட்டில் வச்சு ஒன்று செஞ்சு தரேன். ப்ரெட்டை வச்சு நேற்றே அண்ணன் செஞ்சுட்டான், எனக்கு வேண்டாம். உனக்கு ஆறு செஞ்சு தரேன். அதில் வந்து கடைசியில் வந்து பூண்டு அப்படியே நல்லா நச்சுருந்த இதில் போட்டோம்னா ஹரீஸ் வருமா? சனிக்கிழமையும் காலேஜ், ஏன்னா தீபாவளிக்கு லீவ் வருதுல, அதனால காலேஜ் வச்சுட்டாங்க. எங்களுக்குலாம் ஸ்கூல் வைக்கல. நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு தட்டி போட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். இன்னும் தேடிக்கிட்டுதாம்மா அண்ணா. வாங்க. இப்போ வந்து சோயாபீன்ஸ் கிரேவிக்கு நம்ம பூண்டு இப்படி லாஸ்ட் இப்படி இடித்து சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். அந்த பக்கம் நம்ம மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இந்த பக்கம் மாற்றி விட்டுறலாம். நான் டைம் ஆயிடுச்சு, பூரி சுட்டுறலாம். லீவு நாளில் நான் வந்து சனிக்கிழமெல்லாம் போர் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன், விளாண்டுட்டு இருப்பேன் கொஞ்ச நேரம் மேலே போய். அதுவும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருப்பேன். இன்னும் கொய்யாக்காலாம் சாப்பிட்டியா? கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டே இருக்கேன். பூரிக்கு இப்போ பூரி சுட்டுலாம். சரி, அடுப்பு காயட்டும். அம்மா டைம் ஆயிடுச்சு அண்ணனுக்கு. அம்மா நான் ஒரு பாட்டு, காற்றோடு பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. வாழ்க்கைதா பாட்டை வேணாம், கேட்க மாட்டேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி இதில் போட்டு நான் அமுக்கிறேன். எப்படி நான் தேய்ப்பேன்? முதல்ல வந்து ஒரு உருண்டை பிடிச்சிக்கணும். இதில் போடுமா? எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, தேய்க்க முடியல, அதனால பூரி கட்டியை வச்சு அமைக்கலாம். கொஞ்சம் ஆயில் தடவிட்டு கட்டை பிடுங்கினாதீங்க. வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் சுத்தமாக தேய்ச்சிருப்பேன். எப்படியுமே எங்கள் அம்மா வந்து சோப்பு போட்டு நல்லா கழுவிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் அமைக்கலாம், எண்ணெய் காயணும். சரி, என்ன காஞ்சிருச்சாம்மா? வாத்தாங்க அண்ணனுக்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா இந்தம்மா உனக்கு ஒரு ஐஸ்கிரீம். இது வரேன். இதை முதல்ல நான் பூரியை போட்டுக்கிறேன். அப்படியே பொசு பொசுன்னு வரணும். தண்ணி எண்ணெயை மேலே எடுத்து எடுத்து ஊற்றணும். என்ன எப்படி பொங்குது? சூடாயிருச்சு. அடுத்த பொரியை போட்டு பார்ப்போமா? இந்தா உனக்கு ஐஸ்கிரீம். வேண்டாம், ஏன்? சாப்பிட்டு முடிச்சுட்டு கொண்டு வரேண்ணா. நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? பொங்குதா? சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பூரி பொரிச்சிட்டு பார்க்கலாம். அண்ணனுக்கு முதல் 2 பூரி சுட்டு கொடுத்துடலாம். சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா சுட்டுட்டு பார்க்க காமிக்கலாம். அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் பூரி தான் கொண்டு போகிறேன்ட்டு அண்ணன். சாப்பாடு வேண்டாமா, பூரி கிழங்கு அப்புறம் வந்து சோயா பீன்ஸு இது எல்லாமே கொண்டுட்டு போகிறானு. சரி சரி, அதனால் முதல் 2 பூரி சுட்டு கொடுத்துடலாம். சாப்பிட்டு ஒரு சாப்பிட்டு பார்க்கலாம். சோயா பீன்ஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து தம்பிக்கு வந்து பூரி வச்சு கொடுத்துடலாம். கரண்டி எடுத்துக்கிறேன். தம்பி 2 போதுமா? சூப்பராக தண்ணியாக இருக்குமா? கெட்டியாக இருக்கு பாப்பா. இதுக்கு மேலே உனக்கு வேணும்? இது கொடுமா, நான் கொடுக்குறேன். அண்ணன் கொடுத்துட்டு வாங்க. இந்தாங்கண்ணா சாப்பிடுங்க. சரிங்களா? தண்ணி வேணுமா? பேச மாட்டேங்கிறேன் என் கூட. பேச மாட்டான், அவன் யாரு கூடயும் பேச மாட்டான். அவனுக்கு பூரியே வேணும்ட்டான். பூரி சுட்டாச்சு. இங்கே உருளைக்கிழங்கு மசாலா, இங்கே வந்து சாப்பாடு, தண்ணி போட்டுருக்கு. இது வந்து சோயா பீன்ஸ் கிரேவி. ரசம் நேற்று வச்ச ரசம் இருக்குது, நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். போதும், அவ்வளோதான். தயிர் இருக்குது, சாப்பிட்டுக்குருவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. டக்கு டக்குன்னு. ஆமாம், இருக்குது. தம்பிக்கு வந்து பூரி கொண்டு போகிறேன்ட்டான். அப்புறம் அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பா நானும் சாப்பிட லேட் ஆகும். சூடாக சுட்டுக்கலாம். நல்லா இருக்கா தங்கா பூரி மசாலா? சாப்பிட்டா சொல்லுங்கள். வெரி குட். சரி, சாப்பிட்டு கிளம்புங்க. தம்பிக்கு சனிக்கிழமை காலேஜ் வச்சுட்டாங்க. அதனால் போயிட்டு நான் அடுத்த வாரம் தீபாவளிக்கு அடுத்த வாரம் வைப்பாங்க. லீவு அடுத்த வாரம் லீவு. ஒரு 4 நாளைக்கு லீவ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பூரி மசாலா, சோயா பீன்ஸ் கிரேவி, சாப்பாடு எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
பிரியா எதுவுமே தப்பா பேசியிருந்தா எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பேசுது பாப்பா இப்ப. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், என்னையும் மன்னிச்சுக்கோங்க. சரி தப்பா பேசினா என்னையும் மன்னிச்சுக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய்.